ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் ஒரு அழகான மாடு இருக்குது. அந்த மாடு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் பசியோடு நிற்குது. அப்போ ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற பழங்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாடு சாப்பிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த மாடு மனசுக்குள்ளே நம்ம பசியோடு இருந்தப்போ நம்மளுக்கு ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக தினமும் அவங்கள பார்க்குறக்கு போகும். ஆனால் அந்த அம்மா யோசிப்பாங்க, நம்ம ஒரு நாள் பழங்கள் கொடுத்தோம், ஆனால் அந்த மாடை டெய்லியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாடை ரொம்ப முழுக்குவாங்க. ஆனால் அந்த மாடு தினமும் அவங்கள ஒரு டைம் பார்த்துட்டு போகும். அதுக்கு வேறு சாப்பிட்றதுக்கு வேறு பொருட்கள் கிடைச்சாலும் அந்த அம்மாவை நிறைய பார்த்துட்டு போயிடும். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாடுக்கு தெரியும். ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க. ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி உங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒரு மாடு நிற்குமே, அந்த மாட்டோட காலில் பெரிய புண்ணாயிருச்சு, கீழே கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பாடா தொல்லை திணிச்சுப்பா, அந்த மாடு தினமும் காலையில் வீட்டுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா டெய்லியும் சாப்பாடு கேட்டே இருக்குது. தெரியாமல் ஒரு டைம் பழம் கொடுத்துட்டேன், திருப்பி எனக்கு கேட்டே இருக்குது. அப்பாடா இனிமேல் வராது அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கிறாங்க. உடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே இன்னொரு பொண்ணு ஓடி அம்மா என்னாச்சு தெரியுமா, உங்களோட பையன் ரோட்டில் போயிட்டு இருந்திருக்கான், தெரியாமல் கல்லடிப்பட்டு கீழே விழுந்துட்டான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஸ்பீடாக வந்துருச்சு, உங்கள் பையன் மேலே விட்டுருப்போம் அந்த வண்டி. ஆனால் அந்த மாடு குறுக்கால விழுந்துருச்சு. அப்போ அந்த வண்டி அந்த மாட்டு மேலே ஏறி இந்த மாட்டோட கால் உடஞ்சிருச்சுக்கா, அந்த மாடை தப்பாக நினைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடிக்கு மனசு கலங்குது. நான் ஒரு நாள் பழம் கொடுத்தேன் அந்த மாட்டுக்கு, என்னை டெய்லியும் பார்க்க வந்துச்சு. அப்போ கூட அதை நான் முடுக்கி தான் அடித்தேன். ஆனால் என்னோடய பையனை அது காப்பாற்றிருக்குது. ஒரு வேளை அந்த வண்டி ஏறியிருந்தால் என் பையனோட உயிர் கூட போயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. குடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, பையனை பாதுகாத்து அந்த மாடு கால் முண்டியாக ரத்த வெள்ளத்தில் உட்காந்துருக்கு. வெட்டரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு அந்த மாட்டுக்கு கட்டு போட்டு அந்த மாட்டை ஆளுங்களை வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த மாட்டை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அப்போ இருந்து அந்த மாடு அவங்களுக்கு வீட்டில் ஒரு செல்ல பிராணியாக மாறிடுச்சு. அவங்களுக்கு தேவையான பால் கூட கொடுக்குது. இந்த மாதிரி ரொம்ப நல்லா அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. இது மாதிரி தாங்க, நம்மள்கிட்ட யார் அன்பை வேண்டி வர்றாங்களோ அவங்களுக்கு திரும்பி நம்ம அன்பு தரணுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கை, நம்மளோட மனிதன் பிறப்போட யதார்த்தமே புரியும் மக்களுக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வெல்கம். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.